அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காயத்ரி செல்வன். இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு தேவைகள், ஆசைகள் இருக்கும். நியாயமான தேவைகள் எல்லாருமே விரும்புகிறது அதுதான். ஒரு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடணும். அதே மாதிரி நல்ல உடைகள் உடுத்தணும். ஒரு நம்ம தங்குறதுக்கு நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வீடு வேணும். ஒரு கார் வாங்கணும், பைக் வாங்கணும். ஒரு நமக்குன்னு ஒரு வேலை, ஒரு சொந்தமாக நிம்மதியான ஒரு நல்ல சேலரியில் நல்ல ஜாப் வேணும். நான் பிள்ளைகளுக்கு நல்லபடியாக மேரேஜ் பண்ணி வைக்கணும். நான் பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைக்கணும். நம்ம சுற்றி ஒரு நல்ல உறவுகள் இருக்கணும். ஒரு அன்பான உறவுகள் இருக்கணும். ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க, எல்லாருமே விரும்புவாங்க. இதுதான் எல்லாத்துக்கும் தேவை. இந்த தேவைகள் நல்லபடியாக எல்லாத்துக்கும் நிறைவேறணும். நம்ம வேண்டுதல் அனைத்துமே நமக்கு கிடைக்கணும். நம்ம ஆசைகள் அனைத்தும் நிறைவேறணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? அதுக்கு இந்த பயிற்சி நம்ம செய்கிறது மூலமாக நம்ம லைஃப்பில் நம்ம நினச்சது எல்லாமே எளிதாக அடைய முடியும். அது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக வந்ததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ முழுவதும் பாருங்கள், அப்போ தான் புரியும். லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம நம்ம மனசு இந்த பிரச்சனைகள், நம்ம ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறாமல் இருக்க காரணம் நம்மளோட மனந்தேன். நம்ம மனதில் தேவையில்லாத பழைய கசப்பான உலசியே நினச்சிக்கிட்டு இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, அவங்க அப்படி தான், என் மாமி எப்போ பாரு எனக்கு திட்டிக்கிட்டே இருப்பாங்க, என் மாமி எப்போ பாரு எனக்கு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு அவங்கள பற்றியே மற்றவங்கள பற்றி நம்ம தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த நடந்த இதையே நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்ம கணவர் சரியில்லை, இல்லை என் மனைவி சரியில்லை, என் சொந்த பந்தங்கள் சரியில்லை அப்படின்னு மாதிரி நம்ம மேலே தப்பு எல்லாருமே மற்றவங்க மேலே போட்டுக்கிட்டு மற்றவங்களை கூட சொல்லிக்கிட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நெகட்டிவான வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என் லைஃப்பில் எதுவுமே நடக்காது, நான் எது தொட்டாலும் சரியாக அமையாது, எனக்கு எதுவுமே வெற்றி கிடைக்காது, எனக்கு ஒரு நல்ல ஜாப்பே கிடைக்காது, எத்தனை தடவை நான் எக்ஸாம் எழுதினாலும் எனக்கு நான் பாஸே ஆக மாட்டேன், எனக்கு எல்லாமே இதாக தான் இருக்கும், எனக்கு எல்லாமே தடையாக தான் இருக்கும், நான் எந்த வேலையும் உறுதியாக செய்ய மாட்டேன் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு நெகட்டிவாக நினச்சிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி சொல்லி 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 அப்போ கண்ட குப்பைகளை மனசில் போட்டு பதிஞ்சு அந்த மனமும் அதை தான் நம்பி ஓகே இப்படின்னு நம்ம லைஃப்பில் அதுவே நடக்க ஆரம்பிச்சிடுது. நம்ம சுற்றி இதே நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அதுலேருந்து விடுபடணும். அந்த மனதில் இருக்க குப்பைகள் எல்லாத்தையுமே தூக்கி எறியணும். மற்றவங்கள நம்ம குறை சொல்கிறத விடணும். அவங்க இப்படி இவங்க இப்படின்னு மற்றவங்கள குறை சொல்கிறதுலேருந்து விடுபடுங்க. என் மாமியார் அப்படி, என் மருமகள் இப்படி, என் கணவர் இப்படி, என் மனைவி இப்படிங்கிற மற்றவங்கள குறை சொல்கிறதுலேருந்து விடுபடுங்க. அதை தூக்கி எறிங்க. இப்போ நான் சொல்கிற பயிற்சியை செய்கிறது மூலமாக ஒரு 7 நாள்லேயே உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க. காலையில் இருந்துச்சுன்னா ஒரு நோட்டு எடுத்துங்க. அந்த நோட்டில் எழுதுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் உங்களுக்கான பிரச்சனை என்ன அது எல்லாத்தையும் எழுதுங்க. அப்படி என்ன இப்படி செய்யலாது, எங்கூட சண்டை போடலாது செய்யலாது எழுதுங்க. இல்லை உங்கள் மாமியாருக்கு மேலே பிரச்சனையா அதை எழுதுங்க. இல்லை உங்களுக்கு மேரேஜ் ஆக மாட்டேது, பிள்ளைகளுக்கு மேரேஜ் ஆகலை, இதாகலைன்னு அது பிரச்சனையா, இல்லை என்ன பிரச்சனை, கடன் பிரச்சனையா அதை எழுதுங்க. இந்த மாதிரி என்ன பிரச்சனையோ ஃபஸ்ட்டு, என்ன நெகட்டிவான விஷயம் என்ன பிரச்சனையோ அதை எழுதிடுங்க. எல்லாத்தையும் ஒரு நோட்டில் எழுதிடுங்க. எவ்வளவோ எல்லாத்தையும் எழுதிடுங்க. உங்கள் மனதில் தோன்றுறது எல்லாத்தையும் ஒரு நோட்டில் எழுதிடுங்க. ஓகேவா? நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த நோட்டை எடுத்து வச்சுட்டு அந்த விஷயத்தை வாசித்து பாருங்கள். அந்த நெகட்டிவான விஷயத்த பாசிட்டிவாக எழுதுங்க. அந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்கள் லைஃப்பில் எல்லாமே பாசிட்டிவாக மாறணும், அந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி பாசிட்டிவாக நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுபடி எழுதிடுங்க. இன்னொரு பக்கம் எழுதிடுங்க. ஓகே, நோட் எடுத்து நோட்டில் இன்னொரு பேஜில் எழுதிடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கல, இதாகலை அப்படின்னு நினைக்கிறீங்களா, எனக்கு இந்த ஜாப் நல்லபடியாக கிடச்சிருச்சு, நான் நல்லபடியாக வாழ்கிறேன் அப்படின்னு எழுதுங்க. நல்ல சேலரியில் நல்ல ஜாப் கிடச்சிருச்சு, நான் சந்தோஷமாக வாழ்கிறேன், இதை கொடுத்த கடவுளுக்கு நன்றின்னு எழுதுங்க. இப்போ என் மாமியார் நல்லவங்க, உங்கள் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஒரு சண்டை வருது இதாகுதுன்னா இப்போ நீங்கள் அதை மாற்றுக்க. என் மாமியார் நல்லவங்க, என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க, என் சுற்றி இருக்க சொந்த பந்தங்க நல்லவங்க, எல்லாருமே நல்லவங்களாக இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க அப்படி இல்லாட்டி கூட பரவாயில்ல, நீங்கள் அப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சி சந்தோஷப்படுங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களை பாசிட்டிவாக எப்படி நடக்குன்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் லைஃப்பில் எப்படி நடக்கணும், அது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்கள, அப்படி இருக்கிற மாதிரி நினச்சி தேங்க்ஸ் சொல்லுங்கள், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள், தேங்க்யூன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. இதே மாதிரி டெய்லியும் ஒரு 7 டேஸ்க்கு இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பல மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த லைஃப்பில் இந்த இது நடக்குதுன்னா அதுக்கு காரணம் நம்ம தான். அதை உணர்ந்துட்டு
மேலே நம்ம அன்பை காட்டணும். நம்ம நெகட்டிவை பூரா அழிச்சிட்டு அதை பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் அந்த காலையில் எழுதுனீங்கள்ல அந்த இது நெகட்டிவான விஷயங்கள், அதை எடுத்து அந்த பேப்பரை எடுத்து கிழித்து நெருப்பில் போட்டாலும் சரி, இல்லை கிழித்து நான் தூள் தூளாக ஆக்கி கீழே தூக்கி போட்டாலும் சரி போட்டுருங்க. அது அழிஞ்சிருச்சு. இப்போ புதுசாக பாசிட்டிவான விஷயங்கள் எழுதுறீங்க, அதே மாதிரி டெய்லி ரிப்பீட் பண்ணி எழுதிட்டு அது நெகட்டிவான விஷயத்தை கிழிச்சு போட்டுருங்க. பாசிட்டிவான விஷயங்களை மாற்றி எழுதிட்டு டெய்லி நைட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நன்றி உணர்வோடு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நீங்கள் தூங்குங்க. இந்த மாதிரி டெய்லி செய்ய 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 உங்கள் லைஃப்பில் இருக்க அந்த நெகட்டிவ் பூரா மாறும். கண்டிப்பாக மாறி அவங்க லைஃப்பில் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் ஆசைகள் என்னவோ அடுத்தடுத்து நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நாங்கள் சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். நெகட்டிவ்லாம் போயிடுச்சு. அப்போ உங்களுக்கான வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். உங்கள் ஆசைகள் கனவு நிறைவேறதுக்கான அந்த வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். உங்கள் சுற்றி உள்ள அந்த மனிதர்களும் மாறிடுவாங்க. உண்மையிலே மாறிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடக்கும். இதை ட்ரை பண்ணிப்பாங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி காரு, வீடு எல்லாம் வாங்கலாம். எல்லாமே உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.